ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை, ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மகர ராசி 2026 மார்ச் 15th அப்புறம் இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பார்த்துக்கலாம். ஸோ 2வது வீட்டில் இருக்கிற கிரகங்கள் ராகுவோட எஃபெக்ட் என்னன்னா, கண்டிப்பா ஃபைனான்சியல் லாஸ், ஃபைனான்சியல் இஷ்யூஸ், கடன் பிரச்சனை கண்டிப்பா அதிகமாகும். ஜாகிரதையா இருங்க. ஸோ இப்போ கடன் பிரச்சனை நீங்க வெளியே வரணும்னா நான் சொல்றது என்னன்னா, லக்ஷ்மி ஜபம், ஓம் ஹ்ரீம் மகாலட்சுமியே நம, இந்த மந்திரம் உங்களுக்கு அந்த கூகுள், இந்த யூடியூப்ல கிடைக்கும். அந்த மந்திரம் ரெகுலரா சொல்லுங்க. உங்க தொழில் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இன்கம் அதிகமாக்கணும். அப்பதான் நீங்க இந்த பிரச்சனை வெளியே வரணும், வெளியே வர முடியும். எதுக்குன்னா, இப்போ உங்களுக்கு அந்த நிறைய பேர் மேஜிக்கல் ரெமெடி பத்தி கேட்பாங்க. அந்த மேஜிக்கல் ரெமெடி ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால மகர ராசியில பிறந்தவருக்கு இந்த லக்ஷ்மி ஜபம், அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை வெளியே வரதுக்கு கரியர் மேல ஃபோக்கஸ் பண்றது, இன்கம் அதிகமாக்குறது தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அந்த பிரச்சனை வரும். கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஐஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஜாகிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேச்சினால அடுத்தவருக்கு நீங்க தெரியாம நீங்க சொன்ன ஒரு வார்த்தை தவறாக நீங்க சொன்ன ஒரு வார்த்தை உங்களை ரொம்ப பாதிக்கிற சான்சஸ், அதனால ரொம்ப கான்சிக்வன்சஸ், அது ஒரு பரிணாமம் ரொம்ப நெகட்டிவா உங்க மேல ஆகிற சான்சஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல, வீட்டுல அதிகமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு யோசி சொல்லியிருக்கீங்க, அது தப்பா எடுத்துட்டு அவரு உங்க தப்பா இருக்கலாம், உங்க மேல அந்த ஒரு இது வரலாம். ஸோ ஜாகிரதை இருங்க உங்க கம்யூனிகேஷன் மேல. ஸோ வீட்டுல ஏதாவது விஷயத்துக்கு சண்டை வரலாம். இது குடும்பஸ்தானம் கூட ஆயிருக்கிறதுனால ஃபேமிலியில உங்க மேரிட்டல் லைஃப்ல கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரல. ஜாகிரதை இருங்க. அது பெருசாக்க கூடாது. அதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். 3rd ஹவுஸ்ல இருக்கிற சனி சுக்கிரனால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டிராவல்ஸ் இருக்கும். நிறைய டிராவல்ஸ் யூஸ்லெஸ்ஸான டிராவல்ஸா இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஸ்டூடெண்ட் யார் யார் வெளிநாட்டு போறீங்களோ, வேற பிளேஸுக்கு போயிட்டு இருக்கீங்களோ, அவர் எல்லாருக்குமே இந்த ராசியில பிறந்தவருக்கு ரொம்ப சக்சஸ் இருக்கும். ஜாப் யார் யார் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. ஆனா வேற பிளேஸ்ல அவருக்கு ஜாப் கிடைக்கிறது, இப்போ இருக்கிற பிளேஸ்லயே யார் யார் ஜாப் தேடுறீங்களோ அவருக்கு விட யார் யார் வெளிநாட்டுல வேற பிளேஸ்ல இருக்கிற பிளேஸ் விட்டுட்டு வேற பிளேஸ்ல புதுசான பிளேஸ் யார் தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே கண்டிப்பா சக்சஸ் இருக்கு மகர ராசியில பிறந்தவருக்கு. 6வது வீட்டுல இருக்கிற பிளானட்ஸ், 7வது வீட்டுல இருக்கிற பிளானட்ஸ் நம்ம பார்த்தா கண்டிப்பா திருமண யுகம் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் எல்லா விஷயத்திலுமே எல்லா வெப்சைட்லையும் தேடுங்க. திருமண யோகம் கண்டிப்பா இந்த வருஷத்துல, இந்த ஒரு 19th அப்புறம் புதுசான சம்வத்சரம் இல்லையா,
இங்க இந்த நெக்ஸ்ட் இயர் புதுசான சம்வத்சரம் இந்த 1 இயர்க்குள்ள கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். பிகாஸ் குரு பகவான் வந்து 7வது வீட்டுக்கு வர்றோம், மகர ராசியில பிறந்தவருக்கு. இந்த மகர ராசின்றது அவருக்கு வந்து திருமண யோகம் மேக்சிமம் சான்சஸ் இருக்கு இந்த வருஷத்துல. வெறும் செகண்ட் மேரேஜ் யார் ட்ரை பண்றீங்களோ அவருக்கு கூட நல்லது இருக்கு. நிறைய பேருக்கு ஓன்லி ஃபார் த மேரிட்டல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அவருக்கு கூட இது சரியாகலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவ் சேஞ்சஸ் மேரிட்டல் விஷயத்துல இருக்கு. அஷ்டம பாவத்துக்கு கேத்துனால ஒரு பூர்வீக சொத்துனால ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அதுல இருந்து உங்களுக்கு லீகல் டிஸ்பியூட்ஸ் கூட வரலாம், ஜாகிரதை இருங்க. பிஸ்னஸ் பண்றவருக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சக்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி வந்து அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவருக்கு, லேண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றவருக்கு, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் நடத்துறவருக்கு, துணி பிஸ்னஸ் பண்றவருக்கு, ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்றவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் வந்து மகர ராசியில பிறந்தவர்